ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. இன்னைக்கு நான் பேச போகிற மெசேஜ் வந்து, இது வரைக்கும் போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், விட்டு கொடுத்து வாழலாம், விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை அப்படின்னு சில வீடியோ போட்டிருப்பேன் இல்லைங்களா. அதுக்கு முற்றிலும் மாறாக தான் இப்போ நான் போட போகிற வீடியோங்க. அதாவது அது நான் சொன்ன மெசேஜ் வந்து யங்ஸ்டர்ஸ் மேரேஜ் ஆகிருக்கிறாங்க இல்லைங்களா, மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்க, குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் தான் நான் கொடுத்த மெசேஜ், விட்டு கொடுத்து வாழுங்கள் அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு விட்டு கொடுத்து வாழணும், ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு விட்டு கொடுத்து வாழணும், போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களுக்கு விட்டு கொடுத்து வாழணும், இப்படி தான் விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற மெசேஜ் வந்து, அதை விடுத்து வாழலாம். அதாவது விட்டு கொடுத்து இல்லை, அதை மொத்தமாகவே விட்டுட்டு நம்ம வாழலாம், அதை விடுத்து நம்ம வாழலாம் அப்படின்றது தான். ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேங்க. ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்னு சொல்கிறது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு கிடையாதுங்க. ஏன்னா ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் போயிடுவாங்க பசங்க. அதனால் அதை நான் வந்து இதை வந்து அந்த மெசேஜை வந்து நான் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். யங்ஸ்டர்ஸ்க்கு நான் மோட்டிவேட் தான் பண்ணுவேன். ட்ரை டு டூ இட் சொல்வேன். ஆனால் ஜஸ்ட் லீவ் இட் சொல்ல போகிறது வந்து, இப்போ நம்ம வயதொத்த 60 வயது நெருங்கி வரவங்களுக்கும் 60 வயது கடந்தவர்களுக்கும் நான் சொல்ல போகிறது இந்த ஜஸ்ட் லீவ் இட் மெசேஜ். சரிங்களா? அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்றது இந்த வயசில் நம்ம அதை விடுத்து வாழணும். ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்னு விடுத்து வாழணும். சரிங்களா? ஸோ அதையும் மீறியும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. விட்டு கொடுத்து வாழறது வேற, அதை விடுத்து வாழறது வேற. இப்போ நான் சொல்ல போகிற வாழ்க்கை எப்படின்னா, அதை விடுத்து நம்ம வாழலாம் அப்படின்றது தாங்க. இப்போ நம்ம வாழ்க்கை அதை பற்றி நம்ம பேசலாம். ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ரொம்ப அற்புதமான வரிங்க அது. அதாவது தமிழில் என்னன்னாக்கா, அதை விடுத்து கடந்து போவோம், அதை விடுத்து கடந்து போவோம் அப்படின்றது தான் ஜஸ்ட் லீவ் இட் அப்படிங்கிறது. அதாவது சில விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியாத விஷயங்களாக இருக்கலாம், நம்ம மீறி நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், நமக்கு தேவையே படாத விஷயங்களாக இருக்கலாம், நம்மளை இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், நம்மளை ஏளனப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், நம்ம மனசு வருத்தப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். இதெல்லாம் விடுத்து கடந்து போவோம். ஜஸ்ட் லீவ் இட். ரொம்ப அற்புதமான சென்டென்ஸுங்க இது. ஜஸ்ட் லீவ் இட், அதை விடுத்து கடந்து போவோம்ன்றது. இந்த ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சென்டென்ஸோட வலிமையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை நீங்கள் கடந்து போவீங்க, வருத்தப்பட மாட்டீங்க. ஜஸ்ட் லீவ் இட், அதாவது அதை விடுத்து நம்ம கடந்து போவோம். அப்படிப்பட்ட என்ன கடந்து போகிற விஷயங்கள் நான் உங்களுக்கு சிலது நான் ஷேர் பண்ணுறேங்க. அதாவது நம்ம எந்த விதமான தவறும் செய்திருக்க மாட்டோம் வாழ்க்கையில். ஆனாலும் நமக்கு ஒரு பழிச்சொல் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது மற்றவங்க வந்து நம்ம மேலே ஏதாவது ஒரு நம்மளை பிடிக்காதவங்களுக்கு, எல்லாருமே கிடையாது, எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணுன்றது அவசியம் இல்லை இல்லைங்களா. ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காமலாம் இருக்கலாம். அந்த பிடிக்காதவர்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி குறை சொல்லிகிட்டே இருக்கிறவங்க, அந்த மாதிரி நம்ம மேலே பழி சொல்லிகிட்டே இருக்கிறவங்க கிட்ட நாம் வந்து கன்வின்ஸ் பண்ணக்கூடாது, அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடாது. அதே போல் உண்மையை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ண வேண்டாம். நம்ம யாருக்கும் எதையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம யாருக்கும் எதையுமே கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த வயசில். ஸோ அதனால நம்ம கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைப்போம் பாருங்க, நான் அப்படி இல்லை, நான் என் மேலே பழி சொல்லாதீங்க, நான் இல்லை, இது என்னோட தவறு இல்லை அப்படின்றலாம் நம்ம ரொம்ப ப்ரூவ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா. அது அவசியமே இல்லை. அது அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணி அவங்க கன்வின்ஸ் ஆகும். நீ என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கிறவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி பீப்புள் கிட்ட போய் நம்ம கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட் லீவ் இட், அதை விடுத்து வாழலாம். அடுத்தது அதே போல் நம்ம குழந்தைங்களே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், இதுதான் படிக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணுன்ற ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஆனால் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு நான் சொல்ல வரேன், சின்ன பசங்களுக்கு நம்ம தான் கைட் பண்ணணும். வளர்ந்த பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா, கல்யாண வயதொத்த பிள்ளைகள், கல்யாணமான பிள்ளைகள் அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணுன்ற ஒரு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நம்மளுடைய விருப்பங்களை திணிக்கக்கூடாது. ஏன்னா அது அவங்களுடைய சுதந்திரமான வாழ்க்கை, அதில் நம்மளுடைய விருப்பங்களை திணிக்கக்கூடாது. நீங்கள் என்னதான் நம்ம திணிச்சாலுமே அவங்கவுங்க லைஃப்பில் தான் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட் வேற வேண்டாம், நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்குள்ள எந்த ஆர்குமெண்ட்டும் இருக்க வேண்டாம். அதனால் நம்ம அதை விடுத்து போகலாம். ஜஸ்ட் லீவ் இட். அதே போல் நம்ம குடும்பங்களில்
எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வேவ் லென்த் இருக்காது. அப்பாவுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும், அம்மாவுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும், நமக்கு ஒன்று வேவ் லென்த் இருக்கும். அதே போல் ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, பசங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கும். நம்மளுடைய வேவ் லென்த் எல்லாருக்குமே மேட்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லை. அப்படி நம்மளுடைய வேவ் லென்த்து மற்றவங்களோட கனெக்ட் ஆகலைனாக்கா நம்ம அதுக்காக வருத்தப்படக்கூடாது, போராட வேண்டிய அவசியம் இல்லை. அதை கடந்து நம்ம போகலாம். ஜஸ்ட் லீவ் இட். நமக்கே ஒரு காலகட்டத்தில் வயசாகிட்டே வரும் இல்லைங்களா? இந்த வயதான காலத்தில் கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. கிரிட்டிசைஸ்னால் கொஞ்சம் ஏளனமாக பார்ப்பாங்க. நம்ம கொஞ்சம் வேகமாக நடந்துட்டு இருப்போம். இப்போ நடை தளர்ந்து போயிருக்கோம் வயது காரணமாக. அதே போல் சில பேருக்கு வந்து பல்லு விழுந்திருக்கலாம், சில பேருக்கு வந்து முடி நரைச்சி போயிருக்கலாம், சில பேருக்கு வந்து இளம் வயதில் ரொம்ப ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க இல்லைங்களா? அப்போது அந்த சுறுசுறுப்பு காலப்போக்கில் அது குறைஞ்சிட்டே வரும் வயது ஏற ஏற. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கேலி கிண்டல் பண்ணுறது சகஜம் தான். அது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இல்லை அடுத்தவங்களும் பண்ணலாம். அதுக்காகலாம் நம்ம மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் ஜஸ்ட் லீவ் இட். அதையும் கடந்து வரலாம். நம்ம அதையும் விடுத்து கடந்து வரலாம். ஸோ அதுக்காக நம்ம வருத்தப்பட்டு உட்காந்துருக்க முடியாது. ஐயோ நம்ம முதல்ல எப்படி இருந்தோம், சுறுசுறுப்பாக இருந்தோமே, நம்ம முடியெல்லாம் நல்லா கருகருன்னு இருந்தது, நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருந்தோமே, மற்றவங்களாம் நம்மளை கேலி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்ற வருத்தமே நமக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்ம முதுமையை கிரேஸ்ஃபுல்லாக ஏற்றுக்கணும். முதுமைன்றது எல்லாருக்குமே வருங்க. அந்த காலம் வர வரைக்கும் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அதனால நம்ம அந்த காலத்தை நெருங்கினும் போது ஒரு சில கேலி கிண்டல் இருக்க தான் செய்யும். அதுக்காகலாம் நம்ம வருத்தப்படக்கூடாது. வருத்தப்பட்டு நம்ம மன உளைச்சலுக்குள்ள ஆளாகக்கூடாது. அதனால ஜஸ்ட் லீவ் இட். அதை விடுத்து நம்ம கடந்து போவோம். அதே போல் வாழ்க்கையில் எப்போ நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வரும் இல்லைங்களா? எதுவுமே வந்து ஆண்டவன் விதித்ததுபடி தான் நடக்கும். நம்ம கையில் எதுவுமே இருக்காது. சிலதெல்லாம் வந்து நாம் வந்து எங்கே இருக்கும்போது நம்ம சொல்கிறது தான் எல்லாருமே கேட்பாங்க. அப்போது நம்மளுடைய கண்ட்ரோலில் எல்லாருமே இருந்திருப்பாங்க. நாமளும் வேலைக்கு போயிருப்போம், குடும்ப தலைவியாக இருந்திருப்போம், நம்ம குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்பாங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம சொல்கிற சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அதையே வந்து நம்ம வயதான காலத்துலேயும் நம்ம குழந்தைங்கிட்ட அதே மாதிரி எதிர்பார்க்கறது தப்பு. அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா காலப்போக்கில் நம்மளுடைய அதிகாரமோ நம்மளுடைய ஆளுமையோ மற்றவங்களுக்கு அது அடுத்தவங்களுக்கு சேர்ந்து போயிடும். காலப்போக்கில் நம்மளுடைய ஆளுமை அடுத்தவங்க வர ஜெனரேஷனுக்கு அது விட்டு கொடுத்து நம்ம வாழணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்காக எதுவுமே நம்ம கையில் கிடையாதுங்க. அதுக்காக மற்றவங்களை நினைச்சோ இல்லை வருங்காலத்தை நினைச்சோ நம்ம வேதனைப்படுறதுன்றது வேண்டாத வேலைகள். இதை நம்ம தவிர்க்கலாம். அதனால அதை விடுத்து நம்ம கடந்து போவோம். ஜஸ்ட் லீவ் இட். மனிதனாக பிறந்தா எல்லாருக்குமே ஒரு ஆசைகள் இருக்கத்தானே செய்யும். அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். நமக்கும் சில ஆசைகள் இருந்திருக்கலாம், அந்த ஆசைகள் நிறைவேறாமலே போயிருக்கலாம். ஏன்னா இந்த ஆசைக்கும் நிறைவேறாமல் போகிறதுக்கும் ஒரு நிறைய கேப் இருக்குது. அதுக்கு காரணங்கள் பல சொல்லலாம். நம்ம அதுக்கு காரணம் வந்து காலமாக இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் நமக்கு சில கடமைகள் இருக்கும். அந்த கடமைகளுக்காக நம்ம அந்த ஆசைகளை நம்ம தள்ளி போட்டிருப்போம். அதே போல் பொருளாதார வசதி இருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு பொருளாதார வசதியெல்லாம் இருந்திருக்காது. இப்போ பொருளாதார வசதி இருக்குது, ஆனால் நம்மளுடைய அந்த ஆசை வந்து இப்போ இல்லாமல் போயிட்டுருக்கலாம். ஏன்னா இந்த வயசுக்கு மேலே அந்த ஆசை வேண்டாம் அப்படின்னு நம்ம விலகி வந்திருக்கலாம். ஸோ அதனால் அதையே நினச்சி நம்ம வருத்தப்பட வேண்டாம். அந்த நிறைவேறாத ஆசைகளை நினச்சி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் லீவ் இட். ஜஸ்ட் லீவ் இட். அதை கடந்து நம்ம போவோம். அதை விடுத்து நம்ம கடந்து போவோம். நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நமக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். அதே போல் அடுத்தவங்களுக்கு இன்னொரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். இவங்களுக்கு வேறு விதமான லைஃப் ஸ்டைல் இருக்கும். அதாவது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏற்ற தாழ்வு அப்படின்ற வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கும். அதனால நாம் வந்து நம்ம வாழ்க்கையை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு ஹெல்த்தும் ஸ்பாயில் பண்ணிட்டு வாழறது தப்பு. வாழறதுங்கிறது கூடாது. அவங்கவுங்களுக்கு விதித்தபடி அவங்கவுங்க வாழறாங்க. அதனால நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டு, நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை நினச்சி நம்ம திருப்தி பட்டுட்டு அதை கடவுள் கொடுத்ததை ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கை வாழணும். அது தவிர்த்து இவங்கள பார்த்து கம்பேர் பண்ணி வாழ்க்கை வாழணும்னா அதை விட நரகம் எதுவுமே இருக்க முடியாதுங்க. அதனால ஜஸ்ட் லீவ் இட். அதை விடுத்து கடந்து போவோம். ஸோ இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்துட்டு வந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். நன்மைகள், தீமைகள், இன்பம், துன்பம், துக்கம், துயரம், சந்தோஷம் எல்லாமே கலந்தது தாங்க வாழ்க்கை. இது எல்லாமே நம்ம பார்த்து தான் வாழ்ந்திருப்போம். இதுதாங்க நம்மளுடைய அனுபவம், நம்மளுடைய வயதின் அனுபவம். அந்த வயதின் அனுபவத்தை சேகரித்து நீங்கள் பாருங்கள். இத்தனை நாள் நம்ம கடந்து வந்த வாழ்க்கையினோட அனுபவங்கள் நிறைய இருந்திருக்கு இல்லைங்களா? அந்த அனுபவங்களை நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்கள். எப்படி நம்ம பணத்தை சம்பாதிச்சோங்கிறத விட எப்படிப்பட்ட எந்த விதமான அனுபவங்கள் எல்லாம் நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கிறோங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா மலைச்சு போயிடுவீங்க.
பணம் வரும் போகுங்க. ஆனா இந்த இந்த இத்தனை காலம் நம்ம வாழ்ந்த அனுபவம் இருக்கு பாருங்க. அது என்னைக்குமே நம்ம கடைசி வரைக்கும் நம்ம மனசுல தேக்கி வச்சு தான் இருப்போம். பணம் வரும் போகும். ஆனா அந்த அனுபவங்கள்ங்கிறது என்னைக்குமே நம்ம மனசுல நிலையானது. இத நீங்க பார்த்தீங்கன்னா மலைச்சு போயிடுவீங்க, பிரமிச்சு போயிடுவீங்க. இத்தனை கஷ்டங்கள கடந்தா நம்ம வந்தோம். அப்படி திரும்பி பார்க்கவே முடியாது நம்மளால. அந்த அளவுக்கு நம்ம வந்திருப்போம். ஸோ அத நெனச்சு நம்ம பெருமை தான் படணுமே தவிர, பணத்த நெனச்சு நம்ம பணம் ஏர்ன் பண்ணணுமே, இப்ப நம்மளால ஏர்ன் பண்ண முடியலையே, அந்த இடத்த நம்ம விடுத்து வாழ்ந்தா நல்லது. ஸோ அதனால பணம் முக்கியம் இல்லைங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனா நம்ம சேர்த்து வச்சிருக்க அனுபவங்கள் இருக்கு பாருங்க. இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, நன்மை, தீமை, துக்கம், துயரம், சந்தோஷம், இத்தனை விதமான அனுபவங்கள் நம்ம சேர்த்து வச்சிருப்போம் இல்லையா வாழ்க்கையில. அதை நினைச்சு பார்த்து நம்ம நல்லதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு கெட்டதை தள்ளி விட்டுட்டு ஜஸ்ட் லீவ் இட் அண்ட் கோ. அதை விடுத்து கடந்து போவோம். இது வரைக்கும் நான் சொன்னது எதை விடுத்து நாம் கடந்து போகணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்காம அதை விடுத்து கடந்து போவோம். ஜஸ்ட் லீவ் இட், ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்றது தாங்க. இது நம்ம வயதை நோக்கி 60 வயதை நோக்கி நம்ம வரும்போது முதுமைக்கு தயாராகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அவங்களுக்கு நான் கொடுக்குற மெசேஜுங்க அது. மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.